துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 துலாம் ராசிக்கு சனி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். குரு ஜூன் மாதத்துக்கே குரு பயிற்சி ஆயிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ குரு 10ஆம் இடத்துக்கு 2, 4, 6ங்கிற ஒரு அருமையான பாவங்களை நேரடியாக பார்க்கிறார். ஸோ அது நல்ல அமைப்பு. எப்பவுமே 2ங்கிற தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், 4ங்கிறது இடம், வீடு, வண்டி, வாகனம், வியாபாரம், தாயார், 6ங்கிறது கடன், அடுத்தவங்க பணம், நோய், வம்பு வழக்கு, அந்த விஷயம் பார்க்குறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா பண விஷயத்துக்கு நல்லது. கடன் மூலமாக சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கலாம், அல்லது வரவேண்டிய பணம் சால்வ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி பண போக்குவரத்துக்கு நல்ல ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்க போகுது. அதில் ஜூலை மாதமும் ஒரு நல்ல மாதமாக தான் வரப்போகிறதுன்னு தெரியுது. ராகு 5ஆம் இடத்திலும் கேது 11ஆம் இடத்திலும் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், பூர்வீக விஷயங்கள், லாப நோக்குக்காக சிலது, நம்ம குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்காக, படிப்பு விஷயத்தில், வியாபாரம் விஷயத்தில், அதாவது அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கக்கூடியது, தொழில், வேலை, சுற்று, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெனக்கெடுவோம். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ஒன்றும் தப்பு இல்லை. குறிப்பாக சனி 6ல் இருக்கிறது ரொம்ப ஒரு பாதுகாப்பு. இப்போ பாருங்க, மாத கிரகமாகிய ராசி அதிபதியாகிய சுக்கிரனே 11ஆம் இடத்துக்கு வரார். எப்போ? 2வது வாரத்திலிருந்து. 10ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ங்கிற சிம்மத்துக்கு வரார். அதுவும் நல்ல விஷயம்தான். சிம்மத்தில் சுக்கிரன் பகை பெற்றிருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவ்வளோ ஒன்றும் அஃப்ளிக்ஷன் வராது. என்ன, செவ்வாயின் பார்வை பெறுகிறார். ரிஷபத்தில் இருக்கிற ஒரு செவ்வாயோட பார்வை துலாம் ராசிக்காரர்கள் பெறும் பொழுது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாகவும், அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறதுல ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, ஒரு கோபதாபங்கள், செட்டில்டான ஒரு ஃபீலிங் இல்லாமல் அவசரமாக செய்யக்கூடிய அமைப்புகள், ஒரு டார்கெட் ஓரியன்டாக ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம செயல்படக்கூடிய அமைப்புக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது. அது மாதிரி விஷயமெல்லாம் ராசி அதிபதி செவ்வாயின் பார்வை பெற்று 11ஆம் இடத்துல பகை பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் செகண்ட் வீக்லேருந்து கொடுப்பார். சூரியன் பாருங்க 10ஆம் இடத்துக்கு வருவது தொழில், வேலை முன்னேற்றத்தை கொடுப்பார். ஸோ இது மாதிரி டென்ஷன் ஆகி எதுக்கு ஆகிறோம் அப்படின்னா, வேலையில் ஒரு முன்னேற்றத்துக்காக, தொழில் அமைப்பதற்காக, ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணுறதுக்காக, நம்ம ஒரு முனைப்போட செயல்படக்கூடிய அமைப்புக்காக, ஒரு லாப நோக்குக்காக நல்ல விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக வருகிறது. ஏன்னா சூரியன் பாருங்க மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கடகத்துக்கு துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் வேலை, தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார்.